الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا ومن يتق الله يرزقه من حيث لا يحتسب وقال تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموه الناس فإنه نصف العلم وهو أول شيء ينتزع به من أمتي ரவாஹு இப்னு மாஜா. ஓகமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அகிலங்களையும் மண்டங்களையும் கண்ணங்களையும் படைத்து வழிபாலிக்கின்ற வலநாயன் அல்லாஹுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையில் வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட முதுயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் நடுச்சுவடுகள் எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இத்திகாஃபுடன் நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இன்று எங்களுடைய சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. மார்க்கத்தை தெரிந்தால், அதை அறிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம். அதில் மிக முக்கியமானது ஒன்றுதான் சொத்து பிரச்சனை. இது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இல்லாமல் எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இன்று இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் அது சொத்து பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அதிலும் 60% வழக்குகள் எங்களுடைய முஸ்லிம்களுடைய சொத்து பிரச்சனையாக இருக்கிறது. 40 வருஷமாக ஒரு 2 பேச்சஸ் காணிக்கு வழக்கு பேசிக் கொண்டிருக்கிற காலம் இது. ஏன் சகோதரர்கள், எங்களுடைய மார்க்கத்தில் இதுக்கு வழிகாட்டப்படவில்லையா? எல்லா விடயங்களுக்கும் தீர்வு சொன்ன எங்களுடைய மார்க்கம் உங்களுடைய சொத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லவில்லையா? எங்களுடைய மார்க்கத்தில் அதுக்கு வழிகாட்டவில்லையா? அந்நியவர்களிடத்தில் போய் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு கேவலமான சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். வாடகைக்கு கொடுத்த கடையை சொந்தமாக்கி கொண்டு அது அவருடைய சொந்த கட்டிடத்தை போன்று பாவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு தந்தைக்கு 4-5 பிள்ளைகள் இருக்க ஒரு பிள்ளை மாத்திரம் முழு சொத்தையும் அபகரித்துக் கொண்டு வாழுகின்ற இந்த காலத்தில் உறவினர்களுடைய சொத்து அது ஒருவர் மாத்திரம் அவருடைய மௌத்துக்கு பின்னால் சொந்தமாக்கிக் கொள்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் புரிய வேண்டிய தெரிய வேண்டிய
முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய சொத்தை எப்படி பங்கு பிரிக்க வேண்டும்? ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவருடைய சொத்தை எப்படி பங்கு பிரிக்க வேண்டும் என்ற ஒரு பாடம் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் அவருடைய சொத்து பிள்ளைகளுக்கு ரெண்டு விதத்தில் பங்கு பிரியும். ஒன்று, வாப்பாவுடைய வஃபாத்துக்கு முன்னால் ஹதியா என்ற அடிப்படையில் வாப்பா அல்லது உறவினர்கள் பங்கு பிரிப்பார்கள். அதை பங்கு பிரிக்கிற நேரத்தில் சரிசமமாக பங்கு பிரிப்பது, ஹதியா கொடுப்பதாக இருந்தால் அது சரிசமமாக பங்கு பிரிக்கப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் ஒருவர் மௌத்தாகிவிட்டால், மௌத்தாகுவதற்கு முன்னால் பங்கு பிரிக்கப்படுகின்ற சொத்து அது ஹதியாவாக போகிறது. ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்தை கட்டாயமாக பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு பங்கு பிரிக்கப்பட வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. அதுக்கு மவாரிஸ் என்று சொல்வார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை தெரியாததன் காரணமாக எங்களுடைய நாட்டில் சில ஜனாசாக்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். வாப்பா மௌத்தாகிவிட்டார், வாப்பாவுடைய ஜனாசாவை தூக்குவதற்கு முன்னால், அடக்கம் செய்வதற்கு முன்னால், வாப்பாவுடைய வீடு எனக்குத்தான் வேண்டும், வாப்பாவுடைய காணி எனக்குத்தான் வேண்டும், வாப்பா பாவித்த வாகனம் எனக்குத்தான் வேண்டும். பிரச்சனை முத்தி மையத்தை தூக்க முடியாததன் காரணமாக போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய உதவியோடு அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது. ஏன் இது? ஏன் இந்த ஒரு மோசமான கட்டத்துக்கு ஏன் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை தெரியவில்லை. ஜகாத்தை புரிந்திருக்கிறது போல, நோன்பை தெரிந்திருக்கிறது போல, ஹஜ்ஜை தெரிந்திருக்கிறது போல, வியாபாரத்தை அறிந்திருப்பதை போல, ஒரு வாப்பா மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்தை எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற பாடத்தையும் ஒவ்வொருத்தரும் தெரிந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஃபராயிதுடைய பாடத்தை, அதாவது சொத்து பங்கு பிரிக்கின்ற பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹுன் நாஸ், அதை நீங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம், அது அறிவில் ஒரு பாதி என்றார்கள். என்னுடைய உம்மத்தில் முதலாவது கலட்டப்படக்கூடிய, உயர்த்தப்படக்கூடிய, மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு இல்ம் அதுதான் மவாரிசுடைய பங்கு பிரிப்பதுடைய பாடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மௌத்தாகினால் அவருக்காக வேண்டி 4 கடமைகளை நாங்கள் செய்கின்றோம். தொழுவிக்கின்றோம், அதற்கு முன்னால் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்றோம், தொழுவிக்கின்றோம், கபன் செய்கின்றோம், அடக்கம் செய்கின்றோம். இதே போல் இன்னும் சில கடமைகள் இருக்கிறது. அந்த ஜனாசா மௌத்தாகிவிட்டால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 4 கடமைகள் இருக்கிறது. அதில் அவர் விட்டு சென்ற சொத்தில் இருந்து செய்யப்பட வேண்டிய கடமைகள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் என்னன்னு தெரியாது. எங்களுடைய மார்க்கத்தில் பங்கு பிரிக்கின்ற சொத்தை பங்கு பிரிக்கின்ற பாடம் ஒன்று இருப்பதா என்பது கூட எங்களுடைய மக்களுக்கு தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய சொத்திலிருந்து முதலாவது அந்த ஜனாசாவுக்கு தஜ்ஹீஸுல் மையத், அந்த மையத்தை தயார்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன சொத்து விஷயம் தேவையோ அதை அவருடைய சொத்திலிருந்து எடுக்கலாம். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் யாழ்ப்பாணத்தில், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் சவுதியில் அவருடைய ஜனாசாவை நாட்டுக்கு கொண்டர வேண்டும். அதற்கு செலவுகள் இருக்கிறது, அதற்கு பயண செலவுகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மையத்துடைய அவருடைய சொத்திலிருந்து அதுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் எடுத்துக் கொள்ளலாம்.
ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஜனாஸா சங்கம் என்று ஆரம்பித்து அதில் பல முன்னேற்ற விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில மஹல்லாக்களில் ஒரு வீட்டில் ஜனாஸா விழுந்து விட்டால், மௌத்தாகிவிட்டால், அந்த வீட்டுக்கு 3-4 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கஃன் புடவையிலிருந்து அந்த வீட்டுக்கு 3 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்று மாஷா அல்லாஹ் மக்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சில மஹல்லாக்களில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தூரத்தில் யாராவது மௌத்தாகிவிட்டால் அல்லது இந்த இடத்தில் ஒருவர் மௌத்தாகி இருக்கிறார், அவருடைய ஜனாசாவை வேறொரு தூர இடத்திற்கு கொண்டு போக வேண்டும், அதற்கு ஒரு வாகனம் தேவை, அதையும் சில மஹல்லாக்களில் செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது, ஒருவர் மௌத்தாகினால் எல்லாரும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளவும். ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய சொர்க்கத்துக்கு தடையா இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் கடனுடைய விஷயம். நாங்கள் எல்லாரும் மறந்து இருக்கிறோம். ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய ஜனாசாவை பள்ளி வாயிலில் கொண்டு வந்து வைத்து இமாம் அவர்கள் கேட்பார்கள், இந்த ஜனாசா யாருக்காவது கடன் இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் நியத்து வையுங்கள், நான் யாருக்கும் கடன் பட மாட்டேன். கடன் படாமல் யாவரும் செய்ய முடியாது, உண்மை. கடன் படாமல் வாழ்க்கையை கொண்டு போவது கஷ்டம், உண்மை. ஆனால் நான் மௌத்தாகினால் என்னுடைய கடனை அடைக்கக்கூடிய ஏற்பாடை செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும். வியாபாரம் செய்கிறீர்களா, தொழில் செய்கிறீர்களா, வியாபாரம் செய்கிறீர்களா, ஆடம்பரத்தை விடுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற சொத்தை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் கடன் வாங்கி வியாபாரம் செய்கிறார். மௌத்தாகிவிட்டால் குடும்பத்துக்கு பிரச்சனை. ஒருவர் வியாபாரம் செய்கிறார், அவர் திடீரென்று மௌத்தாகிவிட்டால் அவருடைய கடனை பார்த்தால் அவர் 2 கோடி கடன். அதை குடும்பத்திலும் பெற முடியாது, உறவினர்களிடத்திலும் பெற முடியாது, நிதியுதவி செய்யக்கூடிய ஏதாவது நிறுவனத்திலும் பெற முடியாது. இந்த நேரத்தில் என்ன செய்வது? கண்ணியத்துக்குரியவர்களே, வியாபாரம் செய்யக்கூடியவர்களே, நீங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது யாருக்கு கடன், எவ்வளவு வர இருக்கிறது, எவ்வளவு கொடுக்க இருக்கிறது, அதை பதிவு செய்யுங்கள். எங்களுடைய குர்ஆனில் 3 விஷயங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, மிக தெளிவாக. ஒன்று, மஹ்ரமுடைய பாடம். யாரை பார்க்கலாம், யாரோடு கதைக்கலாம், யாரோடு பேசலாம், ஒரு பெண் யாரை பார்க்கலாம், ஒரு ஆண் யாரை பார்க்கலாம் என்ற பாடம் எங்களுடைய குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தான் எங்களுடைய மார்க்கத்தில் கடனுடைய பாடம். குர்ஆனில், இது ஹதீஸுக்கு வெளியே போக தேவையில்லை, குர்ஆனை விட்டு வெளியே போக தேவையில்லை. குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட 3 பாடங்கள். தொழுகையை விட, நோன்பை விட, ஹஜ்ஜை விட, ஜகாத்தை விட இதுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 3 பாடங்கள் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று மஹ்ரமுடைய பாடம், இரண்டாவது கடனுடைய பாடம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு நீண்ட ஆயத்தில் கடன் கொடுக்கிறவர் எடுக்கிறவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடனுடைய ஒவ்வொரு விஷயமும் டாக்குமெண்டாக பதிவு செய்யப்பட வேண்டும். இன்று வாய் மொழியில் இன்று கடன் வாங்கப்படுகிறது. இல்லை இல்லை இல்லை, கடன் வாங்கக்கூடியவர் அதை எழுதி கொடுக்க வேண்டும், கடன் எடுக்கிறவரும் எழுதி கொள்ள வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். மூன்றாவது விஷயம்தான் இந்த குத்துபாவில் பேசப்பட இருக்கிற மவாரிஸ் என்ற பாடம், சொத்து பிரிக்கிற பாடம். குர்ஆனில் மிக தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே ஜனாசாக்கள் கொண்டு வந்தால் நாங்கள் கேட்கிறோம், இந்த ஜனாசா யாருக்கு கடன் என்று அதோடு விட்டு விடுகிறோம். இந்த குடும்பத்தில் போய் எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை சகோதரர்களே, அவர் எவ்வளவு கடன். சில நேரம் ஜனாசாக்கள் திடீரென்று சில மையத்துகள் விழுந்துவிடும். வைத்தியசாலையில் சில மணி நேரம், சில நாட்கள் இருக்கும் ஜனாசாக்கள். வெளிநாடுகளில் சில ஜனாசாக்கள் இருக்கும். கொண்டு வந்த உடனே அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த நேரத்தில் சிலர்கள் சொல்வார், இவர் யாருக்காவது கடன் என்றா எனக்கிட்ட வாங்கிக் கொள்ள சொல்லுங்க, அல்லது எங்க குடும்பத்தில் யாருக்கிட்டாவது வாங்கிக் கொள்ள சொல்லுங்க என்று அவர் சொல்லுவாரே. ஆனா எவ்வளவு கடன் இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. விசாரித்து பார்த்தால் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். பொறுப்பெடுக்கிறவர் எப்படி கொடுப்பார்? அதனால் ஜனாசாக்கள் கொண்டு வந்தால்
இங்கே வினவப்பட வேண்டும், எவர் எவ்வளவு கடன் இருக்கிறார். ஏனென்றால் சகோதரர்களே, சொர்க்கம் போறதுக்கு தடையா இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்ஃபரு லிஸ்ஸஹீதி, ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அவர் செய்த தவறு எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இல்ல தைன், கடனை தவிர, கடன் நிறைவேற்றாத வரை அந்த ஷஹீதுக்கு கூட சொர்க்கம் நுழைய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாரதூரமான ஒரு விஷயம். நாங்க சொல்லக்கூடிய கடன் இது மக்களோட மட்டுமல்ல, சிலர்கள் கடன் பட்டிருப்பார்கள் வங்கிகளுக்கு. இவர் வாங்கியிருப்பார் வட்டிக்கு. அது வட்டி என்பது ஒரு பெரும் பாவம். அதோடு அவருக்கு கடன் இருக்கும் அங்கே, அதையும் எப்படி நிறைவேற்றப்படுது? ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறார், 15 தடவை லீஸ் போட்டு இருக்கிறார், 10 தடவை கட்டிவிட்டார், மௌத்தாகிவிட்டார், 5 லீஸ் இருக்கிறது. அதுக்கு முன்னால் ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்யலாம்? அதையும் கட்டப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எடுக்கிற கடன் அது ஒரு சதமாக இருந்தாலும் சரி, அதையும் பதிவு செய்யுங்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் கொடுக்கல் வாங்கல் பொழுது ஒரு ரூபாவையும் கடனாக வைக்க கூடாது. சில நேரம் போன் கார்டுகள் வாங்குற நேரத்தில் அது 99, 59, 49 ரூபாவா இருக்கிற நேரத்தில் 100 ரூபாக தந்தால் அந்த 1 ரூபாயும் அவர் திருப்பி கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொழில் செய்கிறவர் கடன். பயங்கரமான ஒரு விஷயம் சகோதரர்களே, பயங்கரமான விஷயம். உங்களுடைய கடனை மனைவிக்கு தெளிவுபடுத்துங்கள், உங்களுடைய கடனை பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துங்கள். இல்லாவிட்டால், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் யார் அந்த கடனை நிறைவேற்றுவது? ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று ஒருவர் 1000 ரூபாவை பெறுகிறார், இந்த 1000ஐ நான் நாளை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தாலும் அதை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டம் இது, காலகட்டம். கோடி கணக்கில் கடன் படாதீர்கள், லட்சக்கணக்கில் கடன் படாதீர்கள். அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய மகன் அந்த கடனை நிறைவேற்றுவாரா? உயிரோடு இருக்கின்ற பொழுது எங்களுடைய கடமைகள், எங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை கூட எங்களுடைய பிள்ளைகள் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் மௌத்தாகினால் கடனை நிறைவேற்றுவார்களா? அது வாப்பாவோட பார்த்துக்கோங்க. நீங்களும் வாப்பாம் செஞ்ச பிசினஸ் அது எங்களுக்கு தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கடனை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் இருக்கிறது, ஒருவர் மௌத்தாகினால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்கிறதே, அதை எப்பொழுது நிறைவேற்றுவது? நான் மௌத்தாகிவிட்டேன், என்னுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் எனக்கு யாரு கடன் தர இருக்கிறார்களோ அத்துடைய கடனும் அந்த குடும்பத்துக்கு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் சகோதரர்களே, ஏன் அந்த சட்டம்? நான் மௌத்தாகினால் என்னுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அல்லது ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு முடிவு வருவதற்கு முன்னால் என்னுடைய கடனை என்னுடைய குடும்பத்திற்கு நிறைவேற்றாத வரை அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்? நான் மௌத்தாகினால் வீடு என்னுடையதல்ல, நான் மௌத்தாகினால் மனைவி என்னுடையதல்ல, நான் மௌத்தாகினால் வாகனம் என்னுடையதல்ல, நான் மௌத்தாகினால் என்னுடைய காணி பூமி இது என்னுடையதல்ல. என்னுடைய குடும்பத்துக்கு சேர வேண்டிய ஹக்கு அது மவாரில் சென்ற பாடத்தில் சேர்ந்துவிடும். இந்த சிலர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், பெரிய சீட்டு பிடிச்சிருப்பாரு, 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம். ஆனா இவர் ஒரு 15-20 சீட்டு கட்டியிருப்பாரு, இவர் சீட்டு எடுத்திருக்க மாட்டார், கட்டி இருக்கிறாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் அந்த சீட்டு குழுவில் இருக்கின்ற எல்லாத்தையும் அழைத்து இவர் மௌத்தாகிவிட்டால் இவர் 15 சீட்டு கட்டியிருக்கிறார், இவருடைய பணத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் இது இவருடைய பணம் அல்ல, இந்த பணம் மவாரிஸ் என்ற சொத்தில் சேரக்கூடியது. நாங்கள் இதற்கு என்ன முடிவெடுப்பது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயங்கரமான பாடம். சிலர்கள் கடன் தந்திருப்பார்கள், யாருக்கு கொடுத்திருக்கிறேன் என்ற செய்தி மௌத்தாகியவருக்கு மட்டும்தான் தெரியும், குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்தில் மௌனமாக இருந்திடக் கூடாது.
மௌத்தாகினால் உடனே குடும்பத்தை அணுகி, உங்களுடைய வாப்பா மௌத்தாகிவிட்டார், இவருக்கு நான் இவ்வளவு கடன் கொடுக்க இருக்கிறேன், இதோ பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் எனக்கு தவணை தாருங்கள், நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்ற முடிவை குடும்பத்திலிருந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். இவர் மௌத்தாகிட்டார் தானே, மறுவ எண்ணத்துக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும்? இல்லை சகோதரர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவருடைய கடையை நான் கூலிக்கு வைத்திருக்கிறேன், அவர் மௌத்தாகிவிட்டால் உடனே அந்த கூலி கடையை மூடிவிட்டு அதனுடைய சொத்தை, அதனுடைய பங்கை உறவினர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏன்? மௌத்தாகியவருடைய சொத்தல்ல இது, இது பிள்ளைகளுடைய சொத்து, இதை பங்கு பிரிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, குறைந்தபட்சம் இந்த மவாரிசுடைய பாடத்தில் இப்படி ஒன்று இருக்கிறது எங்களுடைய மார்க்கத்தில் என்றையாவது தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மௌத்தா போனதுக்கு பின்னால் எவ்வளவு பிரச்சனை. நான சொல்றார், இந்த காணி எனக்கு தான் வேணும், இந்த இடம் எனக்கு தான் வேணும், குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனை. உம்மா இத்தால இருக்கிறா, உம்மாக்கு நிம்மதி இல்ல, பிள்ளைகள் அடிச்சு கொள்றாங்க. ஏன்? எங்களுடைய மார்க்கத்தில் இதுக்கு வழிகாட்டவில்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய சொத்தில் இருந்து முதலாவது மையத்துக்கு தேவையான பணத்தை எடுக்கலாம், மையத்தை தயார்படுத்துவதற்கு தேவையான பணத்தை எடுக்கலாம். இரண்டாவது, அவருடைய சொத்தில் இருந்து கடனை நிறைவேற்றுவதற்கு அவருடைய சொத்தில் இருந்து பணத்தை எடுக்கலாம். மூன்றாவது, ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய பணத்தில் இருந்து அவர் வசியத் செய்திருந்தால், உதாரணமாக வைத்தியசாலையில் இருக்கிற நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார், அவர் மகனை அழைத்து சொல்கிறார், மனைவி அழைத்து சொல்கிறார், இப்படிதான் நான் கடைசி நேரத்தில் இருக்கிறேன், என்னுடைய ஒரு கடை இருக்கிறது, அந்த கடையில் ஒரு பகுதியை இந்த பள்ளி வாயிலுக்கு அல்லது ஒரு மதரசாவுக்கு நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்று அவர் வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றலாம். மூன்றில் ஒரு பகுதி வசியத்துக்கு ஒதுக்கலாம். ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவரிடத்தில் 3 லட்சம் இருக்கிறது, அவர் வசியத் செய்து விட்டார், என்னுடைய பணத்தில் இருந்து ஒரு பகுதியை இந்த மதரசாவுக்கு, இந்த பள்ளி வாயிலுக்கு அல்லது இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் கட்டாயமாக அதையும் நிறைவேற்றப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு முன்னால் கடனுடைய பாடத்தில் ஒரு விடயத்தை நான் ஞாபகம் செய்து கொள்கிறேன். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடன் மட்டுமல்ல, ஒருவர் ஏப்ரல் மாதத்தில் அவரே ஜகாத் கொடுக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்கவில்லை, அவர் மே மாதத்தில் மௌத்தாகிவிட்டார், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பணத்தில் இருந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவர் ஹஜ் செய்ய வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, பணம் இருந்தது, வசதி இருந்தது, அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, அந்த ஹஜ்ஜுக்குண்டான பணத்தையும் ஒதுக்கி அதற்கு பதிலுள் ஹஜ் செய்யப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான்காவது விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், அவருடைய பணத்திலிருந்து குடும்பத்தினர்களுக்கு பங்கு பிரிக்க வேண்டும். எதற்கு சொல்வார்கள்? மவாரிஸ் என்று சொல்வார்கள், ஃபராயித் என்று சொல்வார்கள். இதை எல்லாரும் கவனியுங்கள், இந்த பாடத்தை கவனியுங்கள். குறைந்தபட்சம் வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள் அழைத்து, நான் மௌத்தாகினால் என்னுடைய பணத்தை இப்படிதான் பங்கு பிரிக்க வேண்டும், என்னுடைய சொத்தை இப்படிதான் பங்கு பிரிக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவரை கபன் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு சண்டை பிடிப்போம். ஒருவர் மௌத்தாகிவிட்டார் அவரை அடக்கம் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு சண்டை பிடிப்போம். இதே போன்று ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய பணத்திலிருந்து அதை பங்கு பிரிக்கப்பட வேண்டும். இதுவும் மார்க்கத்தில் இருக்கிற விஷயம். அடக்கம் செய்யப்படுவது போன்று, அவரை கஃன் செய்யப்படுவது போன்று அவருடைய சொத்தை பங்கு பிரிப்பது எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிற விஷயம். இலங்கையில் ஒரு ஆலிம் பயான் செய்து கொண்டிருந்தார்.
இலங்கையில் அப்படி மார்க்கத்தை படித்தவர்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வாப்பாவுக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் லண்டன்ல படிக்கிறார், 2வது மகன் இலங்கையில் இருக்கிறார். மூத்தவர் லண்டனில் ஒரு பெண்ணை காதலித்து முறையாக திருமணம் முடித்திருக்கிறார். முறையாக. வாப்பாவுக்கு வைராக்கியம், என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய மகன் என்னை மதிக்கவில்லை, நான் அதனால் மன்னிக்க மாட்டேன். இப்படி இன்னும் இருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில். உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் அதற்கு நீங்களும் ஒரு காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிள்ளைகளை மட்டும் திட்டி, பிள்ளைகளை ஒதுக்கி, பிள்ளைகளுக்கு பதுவா செய்வதால் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? என்ன நலவு ஏற்பட போகிறது? அது முடிக்கின்றவர்களும் தெரிந்திருக்க வேண்டும். அதை சரி காணவில்லை, முடிக்கின்றவர்களும் தெரிந்திருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அதில் பரக்கத் இருக்காது, நிம்மதி இருக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வேற பாடம். அப்படி முடித்தாலும் அவர்களை மன்னிக்கின்ற தன்மை எடுத்துக்கொள்ளக் கூடாதா? அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, பாப்பாவுடைய சக்கராத்துடைய நேரம் 2வது மகன் அழைச்சி சொல்றாரு, மகன், நான் மௌத்தாகினால் என்னுடைய சொத்தில் பெரிய கோடீஸ்வரன், என்னுடைய சொத்தில் எந்த ஒரு பகுதியும் என் மூத்த மகனுக்கு கொடுக்க கூடாது, அவர் வந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு கூட வரக்கூடாது. பாப்பா மௌத்தாகிவிட்டார். மூத்த மகன் ஜனாசாவுக்கு வந்தார். மூத்த மகன் ஜனாசாவுக்கு வந்து வீட்டுக்கும் போகல, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அவரும் அவருடைய மனைவியும் இருந்து பள்ளிக்கு வந்தாரு. ஜனாசாவை பார்த்தாரு. ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டாச்சு. பாப்பாவுடைய வேண்டுகோள் என்ன? மகன், நான் மௌத்தாகினால் என்னுடைய சொத்தில் எந்த பங்கு மூத்தவருக்கு போகக்கூடாது. 2வது மகன் மார்க்கத்தை படித்திருந்தார், மார்க்கத்தை விளங்கியிருந்தார். சொல்லிக் கொடுங்கள் மார்க்கத்தை, சொல்லிக் கொடுங்கள் மார்க்கத்தை, தெரிய வையுங்கள். நாங்கள் தவறு செய்கின்ற பொழுது பிள்ளைகள் தட்டுவார்கள், பாப்பா இந்த தவறு செய்யக்கூடாது. மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் மௌத்தாகினால் அது மிகப்பெரிய பயங்கரம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 2வது மகன் நானாகிட்ட போய் சொன்னாரு, நான் அல்ஹம்துலில்லாஹ் பாப்பாவுடைய எல்லா விஷயமும் நடந்தாச்சு, நான் புறப்படுகிறேன். இல்ல, நீங்கள் போக வேண்டாம், எங்களுடைய மார்க்கத்தில் மவாரிஸ் என்ற பாடம் இருக்கிறது. எங்களுடைய வாப்பா விட்டு சென்ற சொத்தில் ஒரு பகுதி உங்களுக்கும் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு போகுங்கள். இல்ல, வாப்பா சொல்லிட்டாரு என்ற சொத்திலிருந்து எதுவும் போகக்கூடாது. இல்ல, இது வாப்பாவுடைய சொத்து இல்லை. இப்ப வாப்பா மௌத்தாகினால் இது எங்களுடைய சொத்து. வாப்பா மௌத்தாகி விட்டார், இது வாப்பாவுடைய சொத்து அல்ல, இது எங்களுடைய சொத்து. நானும் நீங்களும் பிரித்துக் கொள்வோம், வாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. மவாரிஸ் என்ற பாடம் அல்லாஹ்வுடைய கட்டளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உம்மு குஜ்ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் மௌத்தாகிவிட்டார். 3 பெண் குழந்தைகள். அந்த கணவருடைய உறவினர்கள் வந்து இவர்களுடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வலம் யுஅத்தியா ஷைஅன், அதில் எதுவுமே விடவில்லை. உம்மு குஜ்ஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், பாருங்கள், என்னுடைய கணவர் மௌத்தாகிவிட்டார், நானும் இருக்கிறேன், என்னுடைய மகள்கள் 3 பேரும் இருக்கிறார்கள், எங்களுக்கு எந்த சொத்தும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். லிர்ரிஜால், ஆண்களுக்கு இருக்கிறது, நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், உறவினர்கள் பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து ஒரு பகுதி இருக்கிறது. அதே போல பெண்களுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. மிம்மா கல்ல மின்ஹு கஸூர், அது குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி. வாப்பா மௌத்தாகிட்டால் வாப்பாவுடைய 3 சாரம் தான் இருக்கின்றாலும் அதையும் பங்கு பிரிக்கப்பட வேண்டும். உலமாக்கள் சொல்கிறார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், வாப்பாவுடைய 3 ஆடைகள் இருந்தாலும் அதையும் பிள்ளைகளுக்கு பங்கு பிரிக்கப்பட வேண்டும். எப்படி பங்கு பிரிப்பது? எப்படி பங்கு பிரிப்பது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அதையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற பாடத்தையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன்.
ஆண்களுக்கு பெண்களுடைய பங்க போல 2 பங்கு இருக்கிறது. அப்படி என்றால் 3 லட்சம் இருக்கிறது. ஒரு ஆணும் இருக்கிறார், ஒரு பெண்ணும் இருக்கிறார். ஒருவருக்கு உதாரணத்திற்கு ஒருவர் மௌத்தாகிவிட்டால் 3 லட்சம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகள் இருந்தால் ஆண் மகனுக்கு 2 லட்சம், பெண் மகளுக்கு 1 லட்சம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை படியுங்கள். ரமதானுடைய காலத்தில் மட்டுமல்ல மார்க்கம், ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டுமல்ல மார்க்கம், மார்க்கத்தை படியுங்கள். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் 8 1, 6 1, 4 1, 2 1 சொத்து பங்கு பிரிக்கப்பட வேண்டும். இந்த மிம்பர் மேடையிலிருந்து உண்மையான ஒரு விடயத்தை சொல்கிறேன். நான் சந்தித்த ஒரு உண்மையான விடயம். ஒரு குடும்பத்தில் 2 ஆண் மக்கள், பாப்பா மௌத்தாகிவிட்டார், தாய் மௌத்தாகிவிட்டார். 2 பேருக்கும் பிரச்சனை. சொந்த நானா தம்பி 8 வருஷமாக எந்த தொடர்பும் இல்லை. மேல நானாவுடைய வீடு, கீழே தம்பியுடைய வீடு. ஒரே காணியில் மேல் பகுதியில் நானாவுடைய வீடு, கீழ் பகுதியில் தம்பியுடைய வீடு. 8 வருஷம் எந்த தொடர்பும் இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? நானா கொஞ்சம் கூடுதலாக, தம்பி கொஞ்சம் கூடுதலாக சொத்தெடுத்து காணி எடுத்துக் கொண்டிருக்கிறார். நானாவுக்கு கொஞ்சம் குறைவு. 8 வருஷமாக பிரச்சனை. அவர் சொல்றாரு, நான் உம்மாவை கடைசி காலத்துல பார்த்தேன், இது என்னுடைய சொத்து. நானா சொல்றாரு, பாப்பாவை கடைசி காலத்துல நான் தான் பார்த்தேன், எனக்கும் கூடுதலாக வர வேண்டும். சகோதரர்களே, நான் மார்க்கத்தை முன்வைத்த பொழுது இப்படி மார்க்கத்தில் இருக்குதா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் மார்க்கத்தை இன்னும் புரியவில்லை என்றுதான் அர்த்தம். அதுக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பங்கு பிரிப்பது குர்ஆன் சொல்லி தந்த பாடம். இது யாருடைய மார்க்கமும் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். வஸியத்தம் மினல்லாஹ், ஃபரீதத்தம் மினல்லாஹ், தில்க ஹுதூதுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சொத்து பங்கு பிரிப்பது இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய பங்கு, அல்லாஹ் வஸியத் செய்கிறான் இந்த குர்ஆன் சொல்லுகிறது. அதனால் யாராவது மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்தை எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற பாடம் இருக்கிறது, மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு பங்கு பிரிக்கிறதுடைய ஒரு சின்ன ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் இவருக்கு மனைவியும் இருக்கிறாள், குழந்தைகளும் இருக்கிறார்கள். இப்ப எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது, வலஹுன்ன ருபு மிம்மா தரக்தும் இல்லம் யகுல் லகும் வலத் ஃபஇன் கான லகும் வலதுன் ஃபலஹுன்ன ஸுமுனு மிம்மா தரக்தும் மின் பஅத். ஒருவர் மௌத்தாகிவிட்டால், அவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், எந்த பிள்ளைகளும் இல்லை, எந்த பிள்ளைகளும் இல்லாவிட்டால், வளர்ப்பு பிள்ளை அல்ல, ஒருவருக்கு குழந்தை இல்லை, 4, 5 வருடம் 10 வருடம் குழந்தை இல்லை, ஒருவர் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிறார், அதுக்கு பால் கொடி கொடுக்கவும் இல்லை, பாலுடைய அந்த தொடர்பும் இல்லை, இந்த பிள்ளைக்கு சொத்திலிருந்து பங்கு போக முடியாது. ஒருவர் மௌத்தாகிவிட்டார், எந்த குழந்தையும் இல்லாவிட்டால் மனைவிக்கு 4 1 மனைவிக்கு போய் சேரும். பைங்கானலக்கும் வலதுன், மௌத்தாகியவருக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 8 1 போய் சேரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பாடத்தை படிப்பது, தெரிந்து கொள்வது, இது மிம்பர் மேடையில் சுருக்கமாக சொல்லக்கூடிய பாடம் அல்ல, மிக நீண்ட ஒரு பாடம், மிக நீண்ட ஒரு தலையங்கம். இதை தெரிந்திருக்க வேண்டிய கட்டாய கடமைப்பாடு இருக்கிறது. எனவே மார்க்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், உலமாக்களை நாடுங்கள், உலமாக்களிடத்தில் படியுங்கள். மிம்பர் மேடையில் தலையங்கள், குறிப்புகள் மாத்திரம்தான் சொல்லலாம், விரிவாக பேச முடியாது. மிக நீண்ட தலையங்கள், மிக நீண்ட விஷயங்கள் இருக்கிறது. எங்களுடைய மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. எனவே ஒரு வாப்பாவுடைய சொத்து 2 முறையில் பங்கு பிரியும். ஒன்று, வாப்பா மௌத்தாகுவதற்கு முன்னால்
ஹதியா என்ற அமைப்பில் பிள்ளைகளுக்கு சொத்து பங்கு பெறும். என்ற அமைப்பில் வாப்பா மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்திலிருந்து இஸ்லாம் சொன்ன ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு ஒரு வகையில், குடும்பத்திற்கு, மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு என்று ஒரு வகையில் பங்கு பெறும். இந்த பாடத்தை படிப்பது எங்கள் மீது கட்டாய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை விளங்கி படித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத மௌத்தை தந்தருள்வாயாக. கடனோடு யாரையும் மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். உலகத்தில் கடனாளியாக மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். கடனுடைய பாவத்தை நீ மன்னிக்க மாட்டாயா அல்லாஹ். எங்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் தற்செயலாக நாங்கள் கடன் பட்டிருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கடனை பட்டு மௌத்தாவுக்கு உதவி புரிவாயாக. யாரெல்லாம் கடனாளியாக இருக்கிறார்களோ அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடனை எடுக்கின்ற பொழுது நான் நிறைவேற்றுவேன் என்ற நல்லெண்ணத்தோடு எடுக்கிற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாங்கள் மௌத்தாகினால் எங்களுடைய சொத்தை வைத்து எங்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிப்பதை விட்டு பாதுகாப்பாயாக. மார்க்கத்தை தெரிந்து புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளை அனைவரையும் ஆக்கியல்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما